ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம பாட்டி இருக்காங்களே, கோபிக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்க டைமில் எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்குப்பான்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்ட டைமில் திடீர்னு பார்த்தா பாட்டி ஒரு பக்கம் ஆரம்பிக்குதுங்க. எதை சொல்லி ஆரம்பிக்குதுன்னா, செலியும் ஏன் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு நம்ம கோபியும் நம்ம பாக்கியாவும் இழுத்து வச்சு உட்கார வச்சு பேசுது. உடனே என் பிள்ளைய நான் கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டேன், அவன் இஷ்டத்துக்கு எங்கே இருக்கணும்னு நினைக்கிறானோ அங்கே இருக்கட்டும், அப்பப்போ என்ன பார்க்க வந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. சும்மா நெத்தி அடியில் இதை நீ எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பிள்ளைங்கள்லாம் கைக்குள்ளேயே வச்சுக்கணும், காலத்துக்கும் கைக்குள்ளேயே வச்சுக்கணும். எப்படி இப்போ இட்லி போட்டு நீங்கள் வச்சுக்கிறீங்களே அந்த மாதிரியா? ஆனால் அவர் லைஃப்பில் அவர் சந்தோஷமாக இருக்காருன்னு நீங்கள் யோசிச்சிங்களா? 2 மகளுக்கே கல்யாணம் பண்ணார், கடைசியில் 2மே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அதோ கதின்னு நிற்கிறாரு. இது தாங்க நீங்கள் கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினச்சா அதோட நிலமை. கைக்குள்ளேயே வச்சுக்கணுன்னா நீங்கள் மட்டும்தான் வச்சுக்கணும், கடைசியில் இன்னொரு பொண்ணோட சேர்ந்து வாழ விட மாட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நாட்டில் முக்கால்வாசி பேர் இன்னமும் இருக்காங்க. தாப்பெத்த பிள்ளைய எங்கேயும் விடக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃப்லேருந்து பிரித்து கூப்பிட்டு வராங்க. இது ரொம்ப தப்புப்பா. ஓவர் பாசம் உடம்புக்கு ஒத்துக்காதுதான் கேட்குறாங்களா? தயவுசெய்து இது புரிஞ்சுக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்படிலாம் பேசினதுக்கு அப்புறமா மறுநாள் பார்த்தா திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? நம்ம இனியன் செலியா எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம எழிலோட பேட்டி தாங்க ரெஸ்டாரண்ட்டில் பயங்கரமாக போகுது, ஃபேமஸாக. அதுவும் போகிற வரவங்கள்ட்டலாம் என் பிள்ளைன்னு பெருமையாக பேசிக்கிறாங்க. எப்படி நம்ம பிள்ளை சாதிச்சா நம்ம தானே சொல்லிக்கணும்னு சொல்லிட்டு வேற லெவலில் செஞ்சுட்டாங்க. நம்ம இனியா ஒரு பக்கம் ஆள் இல்லாத டைமில் அவங்களோட அதாவது செல்வி வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த டைம் பார்த்து செல்வி என்ட்ரி கொடுக்க, காஃபியெல்லாம் போட்டு கொடுக்க, நீ வருவேன்னு போட்டு வச்சமான்ட்டார். ஐயோ இப்படி தானே சொன்னியாகணும், வேறு வழி இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு என்னைக்கு எண்டு கார்டு போட போகிறீங்களோ தெரியலடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எங்கே மாட்டிக்குமோன்னு பயந்தவர் திடீர்னு அதுக்கப்புறம் பயத்துலேருந்து தெளிச்சிட்டாரு. ஏன்னா மாட்டலையே, ஓகே